السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. வான்மறை வகுத்தளித்து வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவளாவி மகிழ்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பிறந்து கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் ஜுமா தினத்தில் பிறந்திருக்கிற சஃபர் பிறையை குறித்து அதிலே எண்ணப்படுகிற கருதப்படுகிற மூட பழக்க வழக்கங்களை குறித்தும் நாம் இந்த ஜுமாவின் தினத்தில் ஜுமாவின் உரையில் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லவை பேசவும் பகிரவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, நேற்று பிறந்திருக்கிற வளர்பறையாக இருக்கிற இந்த சஃபருல் முவஃபர், வெற்றிக்குரிய மாதமாக இருக்கிற சஃபர் மாதத்தை குறித்து, இந்த மாதத்தில் நம் சமூகத்தில் எண்ணப்படுகிற கருதப்படுகிற கடைபிடிக்கப்படுகிற சில மூட பழக்க வழக்கங்களை குறித்தும் அதில் இஸ்லாம் என்ன தீர்வையும் தீர்ப்பையும் வழங்குகிறது என்பதை குறித்து தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். பொதுவாக காலங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹுடைய வேதத்தில், அல்லாஹுடைய வரியில், அல்லாஹுவின் கணிப்பில் வருடத்திற்கு 12 மாதங்களாக நாம் ஒரு வருடத்தை நிர்ணயித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆக வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் விதியாக்கிய காலன்று. அமெரிக்காவுடைய தென் பகுதியிலே வாழ்ந்தவர்கள், சவுத் அமெரிக்காவிலே வாழ்ந்த சில பகுதியில் மாயன் என்ற ஒரு இனத்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வருடத்திற்கு 18, 19 மாதங்களை கொண்ட ஒரு காலண்டரை உருவாக்கினார்கள். நாம் மாயன் காலண்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். அது காலப்போக்கில் காலாவதியாகவே ஆகிவிட்டது. அல்லாஹ் நிர்ணயித்திருப்பது வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார்.
நம்முடைய முஹர்ரம் சஃபர் ஆகட்டும், ஆங்கில கிரிகோரியன் காலண்டராக இருக்கிற ஜனவரி பிப்ரவரி ஆகட்டும், சித்திரை வைகாசி ஆகட்டும், இப்படி எல்லாமே வருடத்திற்கு 12 என்பது அல்லாஹ் நிர்ணயித்த ஒன்று. அல்லாஹ் நிர்ணயித்த ஒன்றை, அல்லாஹ் முடிவாக்கிய ஒரு கால நேரத்தை, அதிலே நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நல்ல நாட்கள் நல்ல நேரங்கள் என்று உண்டு. ஆனால் அதை எதிர்மறையாக கெட்ட நாட்கள் என்றோ, பீடை நாட்கள் என்றோ, ஒதுக்கப்படக்கூடிய தினங்கள் என்றோ என்று ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு படைப்பில், அல்லாஹுவின் பார்வையில் அவன் படைத்திருக்கிற, அவன் நமக்காக அருள் இருக்கிற ஒவ்வொரு கால நேரங்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை, ஒவ்வொரு கால நேரங்களும் மேன்மைக்குரியவை, ஒவ்வொரு கால நேரங்களும் மகத்துவம் மகோன்னதம் வாய்ந்தவை. அப்படி இருக்கிற பொழுது இந்த சஃபர் மாதம் என்பது எப்படி பீடை மாதமாக, எப்படி ஒரு பிளாக் மார்க்காக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திடத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒரு மூட பழக்கங்களாக இருக்கிறது. எப்படி ஆடி மாசத்தை ஒதுக்கி வைத்து நல்ல காரியங்கள் அதில் ஆரம்பிக்கப்படாது, நல்ல காரியங்களை அங்கு தொடங்க மாட்டார்கள். இப்படி ஆடி மாதத்தை ஒதுக்குவதை போல நம் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இந்த சஃபர் மாதத்தை, சஃபருடைய இந்த மாதத்தை ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு கல்யாண காட்சிகள், விசேஷமான ஒரு காரியங்களை வைக்க மாட்டாங்க. அது மாதிரி உண்டான ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில், இஸ்லாத்தின் வெளிச்சத்தில், இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இவைகள் உண்டா என்றால் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், காலத்தை நானே படைத்தேன், நான் தான் காலமாக இருக்கிறேன். ஆனால் இந்த மனிதன் காலத்தை திட்டுகிறார். ஹதீஸை குதுசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யசுப்பு இப்னு ஆதமு தஹிர, ஆதமுடைய மகன், ஆதமுடைய மக்கள் காலத்தை பழிக்கிறார்கள், காலத்தை ஏசுகிறார்கள், காலத்தை வஞ்சிக்கிறார்கள். நானோ காலமாக இருக்கிறேன். நானே காலமாக இருக்கிறேன்னா நான் தான் காலம், நான் தான் காலத்தை படைத்தவன், கால நேரத்தை நான் தான் படைத்தவன். அதை ஏசுவதின் மூலமாக, அதை நிந்திப்பதின் மூலமாக, அந்த கால நேரத்தை பழிப்பதின் மூலமாக ஆதமின் மக்கள் என்னையே பழிக்கிறான், என்னையே திட்டுகிறான், என்னையே ஏசுகிறான் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இஸ்லாத்தின் பார்வையில் எல்லா மாதங்களும் எல்லா கால நேரங்களும் நல்லவையாக, நல்லமல்கள் புரிவதற்கு உகந்ததாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தப்பிதமான எண்ணங்கள், இவைதான் இந்தந்த நிலைமைகளை உருவாக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. மேலங்கி, மேல் துண்டு போட்டு ஒரு சஹாபி வருவதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காற்று வீசுகிறது, காற்று வீசுகிற பொழுது மேலே அணிந்திருந்த அந்த துண்டு, அந்த அங்கி அப்படியே பறந்து கீழே விழுவும் பொழுது அந்த மனிதர் காற்றை ஏசுகிறார். காற்றை என்ன செய்றாரு? ஏசுறாரு. அடிக்கிற வெயில்ல இப்ப எப்படி அடிக்குதுன்னு நம்ம அந்த சூரியனையும் இந்த வெயிலையும் பழிக்கிறோமா என்ன? சரி, வெளியே போக முடியல, என்ன வேக்காடா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம இன்னும் பேப்பர்ல நேத்த முந்தோனத்தையே பாத்தீங்கன்னா 45 வருடத்திற்கு பிறகு நம் நெல்லை மாவட்டத்தில் இதுபோல உண்டான ஒரு வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது என்கிறது. எதிர 45 வருஷத்துக்கு முன்னால வந்த வெயில இன்னைக்கு நம்ம சமாளிக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு இந்த வெயில தந்திருக்கிறானா, இதுவும் நமக்கு தான். இப்ப நம்ம ஏசுற மாதிரி அன்னைக்கு சஹாபி ஒருவர் என்ன செய்யறாரு, அவரு துண்டு கீழே விழும்போது திட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பார்த்து மௌனமாக இருக்கல. ஒரு தவறான ஒரு நிலைமை வாய்க்கிற பொழுது அதை முளையிலே கிள்ளி எறிகிற விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்புர் ரீஹ், காற்றை ஏசாதே.
நீர் காற்றை பணிக்காதீர், காற்றை ஏசாதீர். அது இந்த இடத்தில், இந்த நேரத்தில், இந்த அளவில் வீச வேண்டும் என்று அல்லாஹுவால் பணிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹுவால் ஏவப்பட்டிருக்கிறது. அப்படி அதற்கு ஏவல் இருக்கிற பொழுது அந்த காற்றையோ அல்லது வெப்பத்தையோ அல்லது மழையையோ அல்லது குளிரையோ நாம் ஏசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பது இந்த நபிமொழியின் வாயிலாக நாம் விளங்க முடிகிறது. சஹாபாக்களுக்கு அவ்வப்போது எழக்கூடிய இந்த தீய சிந்தனைகள், தப்பிதமான எண்ணங்கள், இதை பெருமானார் ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சஃபரின் மாதத்தை நம் சமூகத்தினர் ஆடி மாதத்தை போல நினைக்கிறார்கள். இந்த சஃபருடைய மாதம் என்பது ஒரு பீடை மாதமாகவே கருதுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. இஸ்லாத்தின் பார்வையில் அதை இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் இந்த சஃபர் மாதத்தை இஸ்லாத்தின் வரலாற்றிலே எப்படி குறிப்பிடுவார்கள் என்றால், சஃபருல் முலஃபர். முலஃபர் அப்படின்னா வெற்றிக்குரிய மாதம் அப்படின்னு. சஃபரே முலஃபர் அப்படின்னா வெற்றிக்குரிய மாதம் என்பது, இந்த சஃபரின் மாதம் வெற்றிக்குரிய மாதம் என்பது உங்களுக்கு எப்படி அதை புறந்தள்ளி ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய மாதமாக அமையும் என்பதை யோசியுங்கள். இன்னும் இந்த ஷவ்வால் மாதம் இருக்குல்ல, அரபுகளிடத்திலே ஷவ்வால் மாதம் என்பது ஆடி மாதத்தை போலவோ அல்லது இன்றைக்கு நாம் தப்பிதமாக கருதுகிற சஃபரின் மாதத்தை போலவோ அன்றைக்கு ஷவ்வால் மாதத்தை நினைத்திருந்தார்கள். அப்ப ஆயிஷா அம்மா, கல்வியின் மணிமகுடம் ஆயிஷா அம்மா அவர்கள் இந்த ஷவ்வால் மாதத்தை குறித்து, தன் திருமணத்தை குறித்து, இந்த ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்ற தன் திருமணத்தின் விஷயத்தை ஆயிஷா அம்மா பதிவு செய்தார்கள். எந்த ஷவ்வால் மாதத்தை இந்த மக்கள் கருப்பு தினமாக, கருப்பு மாதமாக கருதினார்களோ, அந்த ஷவ்வால் மாதத்தில் தான் என்னை, என் ரசூல், அல்லாஹுடைய தூதர், என்னுடைய கணவர் கரம் பிடித்த மாதம் இந்த ஷவ்வால் மாதம். என்னோடு வீடு கூடிய மாதம் ஷவ்வால் மாதம். தான் நடைபெற்ற திருமணம் என்பது அரபு கோத்திரத்துக்கு மக்களிடத்திலே புரட்சிகரமாக, எழுச்சிகரமாக, அறியாமை இருள் நீக்கி அறிவுடைமை என்கிற தீபத்தை ஏற்றி அந்த அறிவு சுடராக நடைபெற்ற திருமணத்தை அரபு உலகமே கண்டு வியக்கிற அளவிற்கு ஷவ்வால் மாதத்தில் தான் என் திருமணம் நடைபெற்றது என்று ஆயிஷா அம்மா அவர்கள் அன்றைக்கு இருக்கிற அரபு மக்களிடத்திலே மண்டி கிடந்த அந்த மூட பழக்கத்தை ஆயிஷா அம்மா தன் திருமணத்தை நிறுத்தி ஷவ்வால் மாதத்தை ஒப்பிட்டு அவர்கள் பேசுவார்கள். இப்படி அரபு மக்களிடத்திலே கருதப்பட்ட சில கருப்பு புள்ளிகளை களையெடுத்தது இஸ்லாம். இப்படி எவ்வளவோ விஷயங்களை நாம் சொல்லலாம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இன்னல்கள், இடர்பாடுகள், அதை நினைத்து உடனே நேரம் சரியில்லை, நமக்கு காலம் சரியில்லை இப்படின்னு நாம நேர காலத்தை பேசி ஒரே நிலையில் முடங்கி கிடப்பது ஒரு ஈமான்தாரிக்கு அழகல்ல. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகு இலகு, லேசு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ப வேண்டும். அல்லாஹ் இன்றைக்கு சோதனை தருகிறான் என்றால் அதில் பொறுமையாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு துன்பத்தை தருகிறான் என்றால் நாம் செய்த பாவத்தின் மூலமாக அல்லது நம் வாழ்க்கையின் எண்ணத்தின் ஓட்டங்கள் தடம்புரண்டு தடுமாறி செல்கிறது, அதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிற விதமாக அல்லாஹ் இப்படி அமைத்து தந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதை விடுத்து நாம் தவறான பாதையில், தவறான சிந்தனையில் நாம் ஒரு காலமும் பயணித்து விடக்கூடாது. இன்னைக்கு பரவலாக இருக்குது. ஒரு இடத்துக்கு நல்ல நம்ம வெளியே கிளம்பிட்டோம், ஒரு நல்ல ஒரு வேலையை ஒரு நோக்கத்துக்காண்டி செல்றோம் அப்படின்னா பூனை குறுக்க போயிட்டா அது ஒரு துர்ச்சகுணம் என்பதாகவே நினைக்கிறார்கள். ஒரு ஈமான்தாரிக்கு அழகல்ல. அதற்குண்டான ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. பூனை குறுக்க போயிட்டா உடனே நினைச்சரு ஒரு இல்ல அப்படின்னு போய் வீட்டுல போய் தண்ணியை குடிச்சிட்டு வர்றது. நல்லா யோசிக்கணும். இதுல அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, படிச்சிருந்தேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த பூனை குறுக்க போனா ஏன்
நம்ம ஆளு போய் உடனே போய் தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்திலே ஆரம்ப மன்னராட்சி மன்னர்களுடைய சங்ககால மன்னர்களுடைய அந்த அவையில் காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க. காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது மன்னர் மந்திரி படைகளோடு அவர் என்ன செய்யறாரு, காட்டுக்கு போகும் பொழுது காட்டு விலங்குகள் என்ன செய்யும் இருக்கும். திடீர்னு மன்னரை தாக்கிடக்கூடாது அப்படின்னு அந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் முன்னால என்ன செய்வாங்க, கொஞ்சம் உஷாராகி கொஞ்சம் எஸ்கார்ட் ஆக அவருக்கு பாதுகாப்பாக செக்யூரா போவாங்க. போகும் பொழுது திடீர்னு பூனை கிராஸ் ஆயிட்டா நின்றுவாங்க. ஏன் அப்படின்னா, பூனை ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது போகுது அப்படின்னா அங்க ஆள் நடமாட்டம் இருக்கும். ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துலதான் என்ன இருக்கும், பூனை வசிக்கும். நல்லா பாருங்க, அதனாலதான் பூனையை வளர்க்கிறது பெட் அனிமலாக செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு பெருமானார் ஊக்குவித்தார்கள். அப்படி நின்றுவாங்க. நின்ன உடனே அங்க யாராவது எதிரிகள் பதுங்கிருந்து தாக்குறாங்களா அப்படின்னு அந்த சிப்பாய்கள் பார்த்து அங்க ஆள்லாம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, மந்திரி நடந்து போவாரு. இது காட்டுப்புறங்களில இந்த பழக்கம் இருந்துச்சு. நம்ம தான் உன்னை பழகிட்டா விட மாட்டோமே. இது அப்படியே இந்த மக்கள் நகர்ப்புறங்களில் வந்த பிறகு பூனை கிராஸ் ஆயிட்டோம்னா சிப்பாய் நிக்க ஆரம்பிச்சிட்டான். இது காட்டுல பழகுனது, வேட்டைக்கு போன அந்த அந்த நிகழ்வு இவனுக்கு இங்க நகர்ப்புறங்கள்ல வந்தோன்னா இப்படி பார்க்கும் பொழுது வெகுஜன மக்கள் பொதுமக்கள் பாக்குறாங்க. ஆக அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளே இப்படி பூனை போயிட்டு நிக்கிறான் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறா. நம்மள்ட்ட இன்னைக்கும் ஒரு வசதி படைத்தவர்கள் பெரிய ஆட்கள் ஏதாவது ஒரு செஞ்சா ரைட்டு கண்ணை மூடி நம்பிடுறோம், இதுல ஒரு காரணம் இருக்கு. அப்படின்னா இவங்க இந்த காட்டில உள்ள பழக்கத்தை இந்த நகர்ப்புறங்களிலும் கொண்டு வந்து வெகுஜன மக்களிடத்துல அப்படியே கொஞ்சம் நிற்கிறதுனாலதான் இன்னைக்கும் இந்த பூனை போனா நின்னு ஒரு துர்ச்சகனமாக நினைக்கிறோம். ஆனால் பூனைங்கிறது செல்லப்பிராணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை செல்ல பெயர் வச்சு அழைத்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய அந்த விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய தப்பான தப்பிதமான பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா தப்பாக பார்க்கப்படுகிறது. அது கான்செப்ட் தான் இன்றைக்கு சஃபர் மாதம். இன்றைக்கு பிறந்திருக்கிற சஃபர் மாதம், இதில் வரக்கூடிய கடைசி வெனஸ்டே, கடைசி புதன்கிழமை, நம்மாளு இந்த ஒடுக்கத்து புதன்னு சொல்லி அந்த நாள்ல அது எதனால வந்தது, பொன் என்பது ஒரு ஸ்லோகம் உண்டு, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. இந்த வார்த்தை எங்கிருந்து போனதுன்னா நம்ம சிலம்பஸ்ல இருந்து போனதுதான். இந்த ஒவ்வொரு வார்த்தையில நம்ம யோசிக்கணும். இந்த பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லாடல், வார்த்தை பிரயோகம் எங்கிருந்து பெறப்பட்டது என்றால் யோமுல் அர்பியா, புதன்கிழமையில் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மதரசாக்கள்லாம் திங்கள் கிழமை புதன்கிழமை அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா கல்வி படைக்கப்பட்ட நாள் புதன்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த புதன்கிழமையில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய எந்த காரியங்களும், நீங்க கல்வியை தொடங்குறீங்க அல்லது வியாபாரத்தை, தொழில, குடும்ப வாழ்க்கைய, வீடு, எதை நம்ம தொடர்ந்தாலும் அது வெரி வெரி சக்சஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கும். ஏன்னா நபிமொழி, புதன்கிழமையில் ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் கண்ணியமானவை அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த ஒடுக்கத்து புதன்கிறது எதனால வந்துச்சு, இந்த சஃபருடைய மாதத்தை நாம ஏன் இப்படி பார்க்கிறோம், இந்த ஒரு கான்செப்ட் எதனால் நமக்கு வந்தது அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத் என்பது திடீர்னு வாய்க்கல. மரணப்படுக்கை என்பது பெருமானாருக்கு உடனே சடனா மௌத் என்பது வரல. ரபியுல் அவ்வல் பெருமானார் பிறந்தார்கள் என்கிறோம், அதே சமயத்தில் தான் பெருமானார் வஃபாத்துமானார்கள். மிகுதமான நபர்களுடைய வஃபாத்துகள் நாம் என்றைய நாளில் பிறக்கிறோமோ அதே இதுலதான் வஃபாத் ஆகுவோம் அப்படின்னு நாம மிகுதமா பார்க்கலாம். அதுல ஆதாரபூர்வமா இதுவும் கிடையாது, ஆனா மிகுதமா அந்த கான்செப்ட் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பெருமானாருக்கு வஃபாத் என்பது ஒரு சிறு தலைவலியால் ஏற்பட்டது. இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையில தான் ஒரு காய்ச்சல் தலைவலி வருது. அது அப்படியே காய்ச்சல் ஆகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஹை அளவுல ஃபீவர் போயிட்டு ரொம்ப பயங்கரமான, நமக்கெல்லாம் ஒரு 100 102 அப்படின்னா பெருமானாருக்கு ரெட்டிப்பாக. ஐஷாம்மா சொல்றாங்கல்ல,
பெருமானாருக்கு குளிர்காய்ச்சல் ஏற்படுகிற பொழுது அப்படியெல்லாம் உடல் எல்லாம் ஜுரத்தால் கொதிக்கிறது. எந்த அளவுக்குன்னு அவங்க மேல நான் போர்வை போர்த்தினேன். போர்வைன்னா நம்மள்ட்ட இருக்கிற பிளாங்கெட் மாதிரிலாம் கிடையாது, கம்பளியான ரோம் நாட்டுடைய போர்வை, ரொம்ப திண்ணமா தடியா இருக்கும். அதனால நம்ம ஒரு கையில தூக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு உண்டான போர்வையை ரசூல்லா மேல போத்தி அந்த போர்வையை தொட்டு பார்த்தா ரொம்ப அந்த போர்வைக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு அளவுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 2 மடங்கு. அதனாலதான் ரூஹ கைப்பற்ற வரக்கூடிய மலக்குல் மௌத் இடத்துல கேட்டாங்க ரசூலுல்லாஹ், இவ்வளவு கடினமாக இந்த ரூஹை கைப்பற்றுவது இவ்வளவு கஷ்டமாக வேதனையாக இருக்கிறதே என்று பெருமானார் தன் மரணத்தின் வேதனையில் மரணத்தின் தருவாயில் பதிவு செய்கிற பொழுது கருணையே உருவான ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மௌத்தை கைப்பற்றுவதிலே இலகுவாக மிக மென்மையான அந்த நிலைமையைத்தான் நபியே உங்களிடத்தில் நான் கையாண்டேன் என்று யாரு சொன்னா? மலக்குல் மௌத் சொன்னத பதிவு செய்யப்படுகிறது நபி மொழியிலே. அந்த தருவாயிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மரணத்தின் நிலையை தன்னுடைய பிரிவை நினைத்து தாங்காமல் தாழாமல் நம்மை நினைத்தார்கள். என் சமுதாய மக்களிடத்திலே அவர்களுடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றுகிற பொழுது மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், என் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று தன்னை நினைக்காமல் நம்மை நினைத்த ஒரு தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மேன்மை மிகு தலைவர்களுடைய வாரிசுகளிலே வம்சாவளியிலே வந்த நாம் பெருமானாருக்கு அட்டாக்கான, பெருமானாருக்கு தொற்றுவிட்ட, பெருமானாருக்கு தொட்ட அந்த ஒரு நாளை நினைத்து துர்ச்சகுணமாக இந்த சமுதாயம் பார்க்கிறதே, இதுதான் மிக கேவலமான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அந்த நாள்ல பாருங்க என்னெல்லாமோ செய்வாங்க. அந்த நாள்ல அதை ஓதி இதை ஓதி அதை குடிக்க இதை குடிக்க இது மாதிரி விஷயங்கள், கடலுக்கு போவ, ஆத்துக்கு போவ, ஆடி பள்ளிக்கு போவ, இதே மாதிரி உண்டான அங்க போயிட்டா நம்ம நல்ல ஒரு ஈமான்தாரி, நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்குறான் அப்படின்னு மாதிரியே ஒரு எண்ணத்தின் பிழை. இது இஸ்லாத்தில் இல்லை, இது ஈமானில் இல்லை, இது மூட பழக்கம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே நமக்கு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்தார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்றைக்கு சயின்டிபிக்கலா நம்ம யோசிச்சு பாருங்க, அறிவார்ந்த நிலையில் நீங்கள் சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு நற்செயல்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் மனிதனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் தான் உருவாக்கப்பட்டது அனைத்து காரியங்களும். அதுல நாமளாகவே இந்த மூட பழக்கத்தை புகுத்தி விட்டோம் என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்னைக்கு ஆடியினுடைய விஷயத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் தான் இது இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னா கணவன் மனைவியை பிரிக்கிறது அப்படின்னு இந்த தமிழகம் தழுவிய வேற மாநிலங்கள்லாம் இந்த ஒரு நிலைமை இல்லை. அதுக்கு ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது அதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நிலை, நம் மண் சார்ந்த நம் மக்கள் சார்ந்த ஒரு நிலைமைக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி வச்சாங்க அப்படின்னு விளங்குது. உதாரணமாக ஆடி மாசம் கல்யாணம் நடக்குது, கணவன் மனைவி ஒன்று கூடுறாங்க அப்படின்னா கரெக்டா ஆடி ஆவணி புரட்டாசி நீங்க எண்ணி பாருங்க, 8வது 9வது மாசம் என்ன வரும் அப்படின்னா பயங்கரமான வெப்ப காலம் வரும். பயங்கரமான வெப்ப காலமான 9 மாசத்துல பயங்கரமான அந்த சித்திரை மாசமா வரும் பொழுது வயிற்றுல நிறைமாத கர்ப்பிணியாக அந்த பெண் அந்த வெயிலில் படக்கூடிய கஷ்டம் வேணா என்பதற்காக வேண்டித்தான் அன்றைக்கு இருக்கிற தமிழர்கள் ஆடி மாதத்தில் கல்யாணம் வைப்பதோ, கணவன் மனைவி ஒன்று கூடுவதோ, நிறைமாத கர்ப்பிணி அந்த மாத வெயில்ல, அதாவது பங்குனி மாதம் வரும்னு நினைக்கிறேன், ஆடி ஆவணி அப்படின்னு எடுத்து பாருங்க, பங்குனி மாதத்துல வெயில் எப்படி அடிக்கும், ரொம்ப பளிச்சுன்னு. பருவ காலங்கள் இப்படிலாம் தடமாறிட்டுது, அப்போ அப்படி இருந்துச்சு. அப்புறம் அதனாலதான் நமக்கு இத சொன்னாங்களே தவிர அந்த நிறைமாத கர்ப்பிணி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காண்டி தான் சொன்னாங்களே தவிர இதே மாதிரி நாம் என்ன செய்யணும், சிந்தித்து கொண்டோம்.
இப்படி ஒவ்வொரு கோயில் குளங்களும் ஒவ்வொரு பள்ளிகளும் இப்படியாகவே இருந்தது. நாம ஹவுது இருக்கு, ஒது செஞ்சு கைய கால மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தான் பள்ளிக்கு வரணும் என்பதை எதற்கு போதிக்கப்பட்டது? அது ஒரு சடங்கோ ஒரு சாங்கியமோ அல்ல. டெத் செல்கள் நம்முடைய உடல்ல, நம்முடைய ஸ்கின்ல இறந்த செல்கள் வெளியாகும். உதாரணமா நம்ம நகை விட்டுறோம், உடனே கைய கழுகல அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு பாருங்க. அது ஏன் அப்படின்னா டெத் செல், இறந்த செல்கள் வெளியாகிறது. நாம எவ்வளவு வேலை பழுவோடு நம்ம பள்ளிக்கு வருவோம். அதே ஒரு கான்செப்ட்ல வரும் பொழுது உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்கும், ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். தொழுகையில நிற்கும் பொழுது ஒரு கவனச்சிதறல் ஏற்படும். அதனாலதான் வரும் பொழுது நீங்க ஒது செய்து விட்டு வாருங்கள். ஒது செய்வதன் மூலமாக கையுங்காலும் எல்லாம் சுத்தமாக அமையும் என்ற ஒரு விஷயத்தை தான் இஸ்லாம் போதிக்கிறது. இதை தவறாக தப்பிதமாக நினைத்து நாம சில மூட பழக்கங்களை இஸ்லாத்தில் கொண்டு வருவது என்பது இஸ்லாத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் ரசூலின் பார்வையில் மிகப்பெரிய ஒரு பங்கத்தை, ஒரு பாதத்தை விளைவிக்க கூடியது என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்னும் இந்த புதன்கிழமைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சொன்னாங்க. அப்படின்னா இதையே நாம இந்த ஒடுக்கத்து புதன் நினைச்சு, இந்த சஃபருடைய மாதத்தை நினைச்சு அப்படியே புறந்தள்ளுறோம்னு தெரியல. அதே மாதிரி இந்த எண் கணிதம்ன மாதிரி இந்த 786ல சில பேர் கிறுக்கா அலைவான் பாருங்க. வண்டி எடுத்தாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு 786 வேணும், 4 வீலர் வாங்கினாலும் இந்த 786 வேணும். அது நம்மளை இன்னைக்கும் காப்பாத்தாது. நாம வண்டியில ஏறினா சுபானலதி சகரலனா ஓதுனா, அன்னைக்கு தொழுது நல்ல முறையா போனா, அதுதான் நம்மளை காப்பாத்துமே தவிர இந்த 286 இந்த குறையுமோ நம்மளை தூக்கி நிறுத்தாது. வண்டி எடுக்கும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கே லட்சக்கணக்கா அந்த நம்பர் தான் வேணும்னு நம்ம அடம் பிடிச்சு நம்ம நிக்கிறோம். அப்படின்னா இது எந்த விதமான மூடப்பழக்கன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்புறம் இதுவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத, சொல்லித்தராத, ஊக்குவிக்காத, நம்மை அறிவுறுத்தாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு செயலை நன்மை என கருதி இது இப்படி செஞ்சா ஒரு நன்மை பயருக்கும் என்ற ஒரு நிலையில் நாம் செய்வோமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மளை ஈமானை பெறல வைத்து விடும். அது சரியான ஒரு பாதையை நமக்கு காட்டாது என்பதுதான் நிதர்சன உண்மை என்பதை நாம் நிச்சயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம தீன. அல்லாஹ் சொல்றான் இந்த மார்க்கத்தை குறித்து, இந்த மார்க்கம் என்பது பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்டு விட்டது. யார் வந்தாலும், எது வந்த போதிலும் நீங்கள் ஏன் என்ற ஒரு கேள்வி கேளுங்கள். யாரெல்லாமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு கண்ணை மூடி நம்பாதீங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், சாக்ரட்டிக் கொஸ்டின் ஃபார்முலா அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அப்படின்னா என்னது? ஏன் என்கிற ஒரு கேள்வி. ஏன் என்ற கேள்வி கேட்பீர், எதற்கும் கேட்பீர், யாரிடமும் கேட்பீர். மார்க்கம் நமக்கு அதை தான் வலியுறுத்துகிறது. மார்க்கத்தின் பெயரால யார் என்ன சொன்னாலும் நாம கண்ணை மூடி நம்புவதை மார்க்கம் வெறுக்கிறது. மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை, மார்க்கம் அதை ஆதரிக்கவில்லை. அப்புறம் ஏன் என்கிற கேள்வி கேளுங்கள். பெருமானாரிடத்திலே ஒரு மாற்றமான ஒரு செயல் நடைபெற்றால் ஏன்னு கேட்பாங்களா சஹாபாக்கள்? ஆரம்ப காலத்திலே தொழுகையில இருக்கும் பொழுது யாராவது சலாம் சொன்னா ரசூலுல்லா பதில் சொல்லுவாங்க. காலங்கள் போனது, தொழுகையினுடைய சட்டங்கள் வந்தது. பிறகு ரசூலுல்லா தொழுது கொண்டிருக்கிற பொழுது சலாம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சலாம் சொல்லல. தொழுகையிலிருந்து முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நான் சொன்ன சலாமுக்கு ஏன் பதில் சொல்லல கேட்டாங்க பாருங்க. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்க, காரணத்தை கேட்டாங்க. அப்படி ஏன் என்ற கேள்வி கேட்டால்தான் அங்க அறிவு பிறக்கும். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் ஆரம்ப கால நிலை இப்படி இருந்தது, இப்பொழுது தொழுகையில் சலாம் சொன்னாலோ பதில் சலாம் சொல்லக்கூடாது என்கிற ஒரு சட்டம் நமக்கு கிடைத்தது என்றால் அன்றைக்கு சஹாபாக்கள் ஏன் என்ற கேள்வி கேட்டதினால் நமக்கு கிடைத்தது. அப்படின்னா இதுதான் நமக்கு மூட பழக்க வழக்கங்களை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிந்தனையோடு கேளுங்கள். இன்னும் மார்க்கத்தில் வாருங்கள். மார்க்கத்தில் சில சட்டங்கள் இருக்கிறது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுல போய் நம்ம 6 அறிவை, நான் பெரிய 7ஆம் அறிவுன்னு அங்கெல்லாம் போய் திங்க் பண்ணக்கூடாது. உதாரணமா மனிதனுக்கு இயல்பாக காற்று பிரியக்கூடிய இயற்கை உபாதை. காற்று பிரிந்து விட்டால் நீங்க அந்த இடத்தை சுத்தம் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லல,
மாறாக ஒது செய்யுங்கன்னு சொல்லுது. மாறாக என்ன செய்யுது? ஒது செய்யுங்க அப்படின்னு. மனைவி மனைவி நமக்கு ஹலால். நாம் உறவு கொள்கிற பொழுது, நாம் இரண்டரை கலந்து இருக்கிற பொழுது சுத்தம் தான், இருந்தாலும் அதை முடிச்சுட்டு குளிங்கன்னு மார்க்கம் சொல்லுது. இது ஏன் அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுல ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னா அப்படிங்கிற ஒரு சூட்சமும் ரப்புக்கே தெளிவான ஒன்று. இன்னைக்கு நமக்கு அது அறிவுபூர்வமாக ரிசர்ச் செய்து ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்முடைய எந்திர துளி வெளியாகிற பொழுது நம்முடைய உடல் முழுக்க உஷ்ணமாகிறது, உடல் முழுக்க ஒரு விதமான இறந்த செல்கள் வெளியாகிறது. அப்பொழுது நீங்க குளிக்கிறது நல்லது அப்படின்னு டாக்டர் இன்னைக்கு ரெஃபர் பண்றாங்க. மார்க்கம் இன்றைக்கோ சொன்னது இன்றைக்கு ஊர்ஜிதமாகதா இல்லையா? இதே மாதிரிதான் சில விஷயங்களை அல்லாஹ் எது மனித குலத்திற்கு நல்லது என்று அல்லாஹ் தந்திருக்கிறார், அவன் நல்லது என்பதை என்றைக்கோ சொல்லிவிட்டான். எனவே நல்ல ஒரு காலமாக இருக்கிற சஃபர் மாதத்தையோ, அதில் கொண்டாடப்படக்கூடிய, அதில் கற்பிக்கப்படக்கூடிய தப்பிதமாக மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிற விஷயத்தை நாம் கருவறுப்போம், அதை ஒழிப்போம். இஸ்லாம் அனுமதிக்காத, ஆதரிக்காத விஷயத்தை விட்டு தவிர்ந்து நாம் வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நற்சிந்தனையை பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ் ரசூல் எதை போதித்தார்களோ அதையே நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறையாக, வாழ்க்கையின் வழியாக வாழ்ந்து காட்டி இருளக வாழ்விலும் வெற்றி அடைகிற மேன்மக்களாக பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அந்த நல்ல நசீபனை அல்லாஹ் தருவானாக. இதுபோல நிலைமைகள் எல்லாம் எதனால் வாய்க்கிறது என்றால் மார்க்கத்தின் சிந்தனைகள், மார்க்கத்தின் நெறிமுறைகள் இல்லாத ஒரு காரணத்தால் ஏற்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மார்க்கத்தின் சில கல்விகளை குறித்து, மக்தபுகளின் மேன்மைகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசப்படும். எதை பேசினோமோ அதன்படி நம் வாழ்வில் நம் சமுதாய மக்கள் கடைபிடித்திட அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.